Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. Hallelujah. 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 அனைவரும் அமரலாம். அன்புள்ள ஆண்டவரே, இதோ இந்த காலை வேளையிலே, இதோ இந்த மதியம் வேளையில் நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக கூட இங்கு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இதோ எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். எங்களை முழுமையாக அறிந்தவர் நீரே ஆண்டவரே. இதோ இந்த தருணத்திலே எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் எங்களிடம் ஜப உதவியை கேட்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய ஜபம் தேவைப்படுகின்ற ஒவ்வொருவரையும் ஒரு பாத்திரம் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜபிக்கிறோம். ஆண்டவரை, அன்பு தந்தை இறைவா, எங்கள் அனைவரையும் உங்களுடைய பாத்திரம் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரை, எங்களுடைய வேலைகளை ஆசீர்வதியும், பயணங்களை ஆசீர்வதியும், நல்ல உடலுக்குள்ள ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஆண்டவரை. அன்புள்ள ஆண்டவரை, இந்த வாழ்க்கை கஷ்டங்கள் இருந்ததாக இருந்தாலும் குழப்பங்கள் இருந்தாலும் நீர் இருக்கின்றீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும் ஆண்டவரை. உடைய பரிசுத்தாவியின் ஆசீர்வாதம் அபிஷேகம் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. உடைய பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிகாட்ட வேண்டும் என்று இது இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. கிறிஸ்துவின் அன்பார்ந்த மக்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். அன்பார்ந்த மக்களே, இன்று கத்தோலிக்க திருச்சபைக்கு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு நாள். அன்னை மரியாளின் மாசற்ற திரு இருதய விழாவை நாம் அனைவரும் கொண்டாடிக் கொண்டிருக்கின்றோம். நேற்றைய தினம் இயேசு கிறிஸ்துவின் திரு இருதய ஆண்டவருடைய விழாவை நாம் கொண்டாடினோம். இன்று அன்னை மரியாளுடைய மாசற்ற திரு இருதய விழாவை நாம் இன்று கொண்டாடிக் கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்த மக்களை, அன்னை மரியாளுடைய இதயம் மாசற்ற இதயம். ஆனால் இருந்தாலும் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்தார், எவ்வளவு பிரச்சனைகளை அனுபவித்தார். எந்த அளவுக்கு நம்ம நல்லவங்களா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம கஷ்டங்களை அனுபவிப்போம். எந்த அளவுக்கு நாம் நேர்மையாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு பிரச்சனைகள் அதிகமாக வரும். எந்த அளவுக்கு நம்ம பக்தியா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு இன்னும் கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கும் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். ஆக மாசற்ற திரு இருதய அன்னை மரியாளுக்கு இன்னும் அநேக கஷ்டங்களை அவர் அனுபவித்தார். முக்கியமா பாத்தீங்கன்னாக்கா, துன்பம் கடந்த ஒரு வாழ்க்கை, வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது என்று புரியாத ஒரு வாழ்க்கை. ஆக புரியாத ஒரு வாழ்க்கை, துன்பம் கடந்த ஒரு வாழ்க்கை, இதுதான் அவருடைய வாழ்க்கையில் அதிகமாக அவர் அனுபவித்தார். முதல்ல ஸ்டார்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னாக்கா அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறுகிறது. இப்ப நம்ம நம்மளுடைய பசங்களுக்கு பிள்ளைங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே கேட்பாங்க, சின்ன வயசுல படிக்கும் பொழுது என்ன ஆக போற, நீ படிச்சு என்ன ஆக போற. அவங்க சொல்லுவாங்க வழக்கமா டாக்டர் கலெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமா அந்த டயலாக் இருக்கு இல்லைங்களா, டாக்டர் ஆகணும் கலெக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ சொல்லுவாங்க. சின்ன வயசுல இருந்தே நமக்கு ஒரு வாழ்க்கையை பத்தி ஒரு எதிர்நோக்கு இருக்குது, நான் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு சொல்லிட்டு. அதே போல அன்னை மரியாளுக்கும் ஒரு எதிர்நோக்கு இருந்திருக்கும். அன்னை மரியாளுக்குமே என்னுடைய வேலையெல்லாம் நல்லபடியா பண்ணணும், நம்மளும் கூட தான் எல்லாரும் செய்யற எல்லா வேலையுமே அவங்க வீட்டிலேயே செஞ்சாங்க. கூட்டுறது, பெருக்கிறது, எல்லாம் சாப்பாடு செய்யறது, எல்லா வேலையும் தண்ணி எடுத்துன்னு வர்றது, அவங்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தாங்க. வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு ஆளை பார்த்து கல்யாணம் பண்ணணும், நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும், சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு அவர்களுமே ஒரு வாழ்க்கையை எதிர்பார்த்து இருந்திருப்பார். ஆனால் எப்பொழுது கடவுளுடைய வார்த்தை அவருக்கு வந்ததோ முழுவதுமாக அவருடைய வாழ்க்கை மாறிவிட்டது. ஆக முதல் ஒரு சேலஞ்ச் என்னன்னாக்கா, தன்னுடைய விருப்பத்தை விட்டுவிட வேண்டும், கடவுளுடைய விருப்பத்தை செய்ய வேண்டும். அது பெரிய ஒரு சேலஞ்ச். நம்மளுக்கு வழக்கமா அது பிடிக்கவே பிடிக்காது இல்லைங்களா. நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம செய்யறதுக்கு ஆசைப்படுவோம், மற்றவங்களை பிடிச்சதை நம்ம செய்யணும்னாக்கா அது முடியாத காரியம். அவருடைய
அவ்வளவு ஈஸியா நம்ம ஏத்துக்க மாட்டோம். வழக்கமா ஸ்கூல்ல வேலை பண்றவங்க இல்ல நம்ம எங்க வேலைக்கு போனாலுமே நம்மளுடைய ஓனரோ இல்ல அங்க இருக்கிற முக்கியமான ஒரு ஆளோ அவங்க சொல்றதை நம்ம கேட்டு நம்ம செய்யறதுன்றது பெரிய விஷயம். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழறதுக்கு ஆசைப்படுவோமே தவிர மத்தவங்களுக்கு பிடிச்சபடி இல்ல மத்தவங்க சொல்றபடி அதை கேட்டு நம்ம வாழணும்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அவ்வளவு ஈஸியா பண்ண முடியாது. ஆக அன்னை மரியாளுக்கு தன்னுடைய விருப்பத்தை ஒரு வாரமாக வைத்துவிட்டு கடவுள் சொல்வதை கேட்க வேண்டும். அதான் அன்னை மரியாளுக்கு முதல் ஒரு சேலஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். முதல்ல ஒரு கேள்விக்குறி, வாழ்க்கையின் கேள்விக்குறி. இரண்டாவது, அன்னை மரியாள் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய திருவயிற்றில் கருத்தரிக்கும் பொழுது அவர் மீது வந்திருந்த பழி சுமைகள், அவர் மீது வந்திருந்த சந்தேகங்கள், அதை எப்படி அவர் தாங்கிக் கொண்டார் ஏன்னா பெரிய விஷயம். அது அவர் சூசேப்பரை அவரை விளக்குறதுக்காக விலக்கிவிட முடிவெடுத்துட்டார். அவரை ஏற்றுக்கிறதுக்கு முடிவு பண்ணல. அவரை விலக்கி எப்படியாவது யாருக்கு தெரியாம தனிமையில தனியா விலக்கி விடலாம்னு சொல்லி முடிவெடுத்துட்டார். அப்ப சூசேப்பரை இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்தாருனாக்கா அவருடைய குடும்பத்து ஆளுங்க அவரை பத்தி என்ன நினைச்சிருப்பாங்க? அவருடைய ஊர்ல இருக்கிற ஆளுங்க, அவருடைய ஊர் ஆளுங்க நம்மளுக்கு தெரிய வழக்கமா ஏதாவது ஒரு சின்ன விஷயம் இருந்தாலுமே அதுக்கு கண்ணுக்காக மூக்க வச்சு பெரிய விஷயம் ஆக்கிடுவாங்க, ஒண்ணு இல்லைனாலுமே. ஆக அன்னை மரியாதை பற்றி ஊர் மக்கள் என்ன பேசியிருப்பார்கள், அவருடைய குடும்பத்தாளங்க என்ன பேசியிருப்பாங்க, முக்கியமான நம்ம சொந்த பந்தங்கள் அவங்க விட்டு வைக்க மாட்டாங்க நம்மள. ஏதாவது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலுமே எல்லாம் பரப்புறது முக்கியமா யாரா இருக்கும்? சொந்தக்காரங்களா தான் இருக்கும். ஆக இப்படி ஆட்கள் என்னென்னவோ பேசியிருந்தா ஆக அப்படிப்பட்ட ஒரு வழியை அன்னை மரியாள் கடவுளுக்காக ஏற்றுக்கொண்டார். இதான் இரண்டாவது அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில் அவர் அனுபவித்த முக்கியமான ஒரு துயரம். மூன்றாவது பாத்தீங்கன்னாக்கா இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுப்பதற்காக அவர் அனுபவித்த கஷ்டம். எவ்வளவு தூரம் போனோம், கடைசியில் அங்க இடம் கிடையாது. எவ்வளவு கதவுகளை தட்டி தட்டி பாக்குறாங்க, எங்கேயுமே இடம் கிடையாது. ஆக அன்னை மரியாள் எந்த அளவுக்கு குழந்தை இயேசுவை பெற்றெடுக்கும் பொழுது அந்த நேரத்திலே கஷ்டத்தை அனுபவித்தார். இப்ப நம்ம பாத்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே ஆஸ்பத்திரிக்கு அங்க போறாங்க, ட்ரீட்மெண்ட் நல்லபடியா பண்றாங்க, கூட அம்மா அப்பா அப்புறம் கூட வர்றவங்க எல்லாம் ஹெல்ப் பண்றாங்க. ஆனா அங்க பாருங்க சோசியப்பர் மட்டும்தான் கூட இருக்கிறார், வேற யாருமே கிடையாது. வழக்கமா பிரசவ வழி வரும் பொழுது கூட லேடிஸ்ங்க தான் வழக்கமா இருப்பாங்க, கூட ஹெல்ப் பண்ணுவாங்க. ஜென்ஸுங்கெல்லாம் வழக்கமா அதிகமா அலௌட் இல்லை. ஆனா இங்க பாருங்க அன்னை மரியாள் ஒரு பெண்மணி, கூட இருக்கிறது சோசியப்பர் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது, வேற ஒரு பெண் துணை கிடையாது அந்த நேரத்துல. ஆனா இருந்தாலுமே அந்த வழியையும் அன்னை மரியாள் ஏற்றுக்கொள்கிறார். வேற யாருமே கூட ஹெல்ப் பண்றது கிடையாது, எந்த ஒரு வீடும் கிடையாது. நினைச்சு பாருங்க, வீடு இல்லாத ஒரு இடம், ஒரு சின்ன ஒரு மாட்டு தொட்டி, அந்த இடத்துல மழை பெஞ்சுனாக்க என்ன ஆகுது? மழை பெஞ்சுனாக்க வேற எங்கேயும் போக முடியாது. ஆக அவ்வளவு கஷ்டங்களையும் அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டார். இன்னும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு நாள் திடீர்னு இயேசு கிறிஸ்து கடவுளுடைய பணிக்காக, பொது பணிக்காக செல்கிறார். வழக்கமா நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய பசங்க நம்முடைய பிள்ளைகள் நம்மளுக்காக ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம். என்னுடைய மக்கள், என்னுடைய பிள்ளைங்க அவங்க வளர்ந்து ஆளாயி கொஞ்சம் சம்பாதிச்சு என்ன நல்லபடியா பார்த்துக்கணும் அப்படின்னு எல்லாருமே நம்ம ஆசைப்படுவோம். ஆனா எங்க பாத்தீங்கன்னாக்கா இயேசு கிறிஸ்து தன்னுடைய குடும்பம் இருக்குது, ஆனா பொது பணிக்காக செல்கிறார். பொது பணிக்காக செல்லும்போது அங்கதான் அங்களுடைய வேலையை தான் பார்க்கணும். வீட்டுக்கு சம்பாதிச்சு போட்டு இருக்க முடியுமா? முடியாது. அக்கடவுள் இயேசு கிறிஸ்து பொது பணிக்காக செல்கிறார். ஆக அன்னை மரியாளுக்கு ஒரு வருத்தம் இருந்தாலும் பரவாயில்ல, கடவுளுடைய பணிக்காக என்னுடைய பையன் செய்யறான். ஏன்னா இவரே அன்னை மரியாதை கடவுளுடைய பணிக்காக தான் விட்டுட்டு மாட்டாங்க. ஆக தன்னுடைய மகனும் கடவுளுடைய பணிக்காக செல்லும் பொழுது அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார். அது பாத்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா சூசேப்பரை பத்தி பைபிள் நம்ம அதுக்கப்புறம் பார்க்கறது கிடையாது. ஏன்னா சூசேப்பர் அதுக்கப்புறம் இறந்துட்டார். ஆக இறந்ததுக்கு அப்புறம் தனியா ஒரு பெண்மணி ஒரு மகனை இந்த உலகத்தில் எப்படி வளர்ப்பார்? அது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறிதான். அவ்வளவு ஈஸியான ஒரு வேலை கிடையாது. ஒரு பெண்மணி தனியாக புருஷன் இல்லாம
தன்னுடைய மகனை தன்னுடைய குடும்பத்தை கட்டி காப்பாற்றுவது மிக மிக ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி. ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அநேக இடங்களில் சில பொழுது சில பேர் தப்பா பார்ப்பாங்க, தவறான எண்ணத்தோடு பார்ப்பார்கள். சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழும்போது சில பேர் வார்த்தையை விடும் பொழுது, கடன் கொடுத்துட்டாக்கா கடனை கேட்கறதுக்கு வரும்பொழுது எப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை அவர்கள் சொல்லுவார்கள். ஆக இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை அன்னை மரியாள் கடவுளுக்காக ஏற்றுக்கொண்டு, புருஷன் இல்லைனாலுமே கடைசி வரைக்குமே அவர் தன்னுடைய மகனுக்காக இந்த உலகத்தில் கடவுளுக்காக வாழ்ந்தார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்தது. இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா, யாருக்குமே வரக்கூடாத ஒரு பெரிய விஷயம் என்னன்னாக்கா, தன்னுடைய மகன் தனக்கு முன்பாக சாவது, மரிப்பது. யாருமே வழக்கமா அப்படிப்பட்ட ஒரு துயரமான ஒரு விஷயத்தை ஏத்துக்க மாட்டாங்க. தன்னுடைய மகன் அப்பா அம்மாவுக்கு முன்னாடி தன்னுடைய பிள்ளைகள் யாராவது இறந்துட்டாங்கன்னாக்கா அதை அவ்வளவோ ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமை. ஆக அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தையும் அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டார் கடவுளுக்காக. இன்னும் பாத்தீங்கன்னாக்கா, எல்லா வகையான நேரங்களிலும் இன்னும் நடக்க போதுன்னு தெரியாது. அன்சர்டனிட்டின்னு சொல்லுவோம். இன்னும் நடக்க போதுன்னு தெரியாது. நீங்க ரட்சித வாசத்துல அப்படிதான் நிறைய நம்ம படிச்சுட்டு கடைசியில பாத்தீங்கன்னாக்கா, அன்னை மரியாள் அதை அனைத்தையும் தன்னுடைய இதயத்தில் ஏற்றுக்கொண்டு தியானித்துக் கொண்டிருந்தார். என்ன நடக்க போதுன்னு ஒண்ணுமே தெரியமானது. வாழ்க்கையில அவர் எப்ப ஆமான்னு சொன்னாரோ அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் கடைசி வரைக்கும் என்ன நடக்க போகுது ஒண்ணும் புரியல. இயேசு கிறிஸ்து மரித்து விண்ணகம் போன பிற்பாடு இயேசு கிறிஸ்து சொல்லிருக்கிறார், உங்களை எல்லாம் நீங்க இங்கே இருங்க, எருசலேம்ல இருங்க, எங்கேயும் போவாதீங்க. திடீர்னு ஒரு நாள் பேதுரு வராரு, நான் மீன் பிடிக்க போறேன்னு சொல்றாரு. எல்லாம் மறந்துறாங்க. என்ன இயேசு கிறிஸ்து சொன்னாரு, எல்லாம் கொஞ்சம் மறக்கிறாங்க. கூட இருக்கிற சீடர்கள் நான் சொல்றாங்க, நாங்களும் வரோம், எல்லாம் ஒண்ணா போயிட்டு மீன் பிடிக்கலாம். இயேசு கிறிஸ்து என்ன வேலையை விட்டு இருந்தாரு, ஆனா அதெல்லாம் அவங்க மறந்துட்டு நான் மீன் பிடிக்க போலான்னு சொல்றாங்க. அப்படிப்பட்டவர்கள் அனைவரையுமே ஒன்னா கூட்டிட்டு ஒரே இடத்துல உட்கார வச்சு பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு முழு உறுதுணையாக இருந்தவர் அன்னை மரியாள். அதான் கத்தோலிக்க திருச்சபைக்கு தாயாக இருக்கிறார். அந்த சீடர்கள் எல்லாமே ஒரு வழி கொண்டு அங்க உட்கார வச்சு பரிசுத்த பெறுவதற்கு உறுதுணையாக இருந்தார். அதே போல நம் ஒவ்வொருவருக்குமே கத்தோலிக்க திருச்சபையில் பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு அன்னை மரியாள் மிக மிக உதவியாக இருக்கிறார் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது அன்னை மரியாள் வழியாக நாம் ஜெபிக்க வேண்டும். அன்பார்ந்த மக்களே, ஒரு ஊர்ல ஒரு அப்பா அம்மா இருக்கிறாங்க, ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையனுக்கு சுத்தமா வீட்டுல பிடிக்காது, அப்பா அம்மாவும் பிடிக்காது. எப்ப பார்த்தாலும் கடைக்கு போக சொல்லுவாங்க, லைட் எரிஞ்சிட்டு தான் லைட் ஆஃப் பண்ண சொல்லுவாங்க, ஃபேன் ஓடிட்டு இருந்தாங்க ஃபேன் ஆஃப் பண்ண சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு வேலை கொடுத்துட்டே இருப்பாங்க. இவனுக்கு சுத்தமா பிடிக்காது. ஸோ ஒரு நாள் முடிவெடுத்தா, சரி ஓகே, நான் ஒரு இன்டர்வியூக்கு போயிட்டு ஒரு வேலைக்கு சேர்ந்து நான் சொந்த காலம் நிக்கணும் இல்லைங்களா. நிறைய பேர் முடிவெடுப்பாங்க, நான் சொந்த காலம் நிக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் வர்ற கஷ்டம் எல்லாம் கொஞ்சம் புரியும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் புரிஞ்சு அதுக்கப்புறம் அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு அவங்களுக்கு புரியும். ஆக இவரு ஒரு இன்டர்வியூக்கு போனோம். இன்டர்வியூக்கு போறாரு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இன்டர்வியூ நடந்துட்டு இருக்குது, கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. எல்லாம் வரிசையா இருக்கிறாங்க. ஒருத்தர் கூப்பிடுவாங்க, அவங்க மேல போயிட்டு இன்டர்வியூ முடிச்சுட்டு வரணும். இவர் இன்டர்வியூ உட்கார்ந்துட்டு இருக்காரு, பெருமூச்சு விடுறாருப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குது, இனிமே அப்பா அம்மா தொல்லை இருக்காது, எனக்கு ஒரு வேலை கிடைச்சிச்சுனாக்கா சம்பளம் வாங்கணும்னாக்கா நான் நிம்மதியா நான் வாழ்வேன், யாருக்கும் நான் பதில் சொல்ல அவசியம் கிடையாது, அவங்க சொல்ற பேசுற நான் கேட்கணும்னு அவசியமே கிடையாது, ஏன்னா என் சொந்தக்காரன் நான் நினைப்பேன், யாரை பத்தி கவலைப்படுறதுக்கு அவசியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கிறான். அப்படி நினைச்சிட்டு எப்ப பார்த்தாலும் ஃபேன் ஆஃப் பண்ணு, டிவி ஆஃப் பண்ணு, அந்த கடைக்கு போயிட்டு வா, இது வாங்கிடுவா, பெரிய தொல்லை, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறான். அப்புறம் பார்த்தாக்கா அது ஆக்சுவலா மதிய நேரம் ஃபுல்லா வெளிச்சமா இருக்குது, லைட் யாரும் ஆன் பண்ணி வச்சிருந்தாங்க. அது பார்த்தோம், சரி எதுக்கு லைட் சும்மா எரியுதுன்னு சொல்லிட்டு போயிட்டு ஆஃப் பண்றான். அப்புறம் பக்கத்துல பார்த்தாக்கா ஒரு தண்ணி கேன் இருக்குது, சொட்டு சொட்டா ஊத்திட்டு இருக்குது. சரி ஏன் வேஸ்ட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு அதை ஆஃப் பண்றான். அதுக்கப்புறம் மேல கூப்பிடுறாங்க இன்டர்வியூக்கு. அங்க போன உடனே போயிட்டு உட்காடுறான். அந்த பக்கம் கேள்வி கேட்கிறவரு எந்த கேள்வியும் கேட்கல, ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, என்னைக்கு வேலைக்கு சேர்ற, எப்ப நீ வேலைக்கு சேர்ற. இவருக்கு ஒண்ணுமே புரியல.
ஏன்னா நீங்க ஒரு கேள்வி கேட்கல, நான் ஒரு பதில் சொல்லல, எடுத்த உடனே நீங்க வந்து எப்ப வேலைக்கு வந்து சேரன்னு சொல்றீங்களே, எனக்கு ஒண்ணும் புரியல. அதுக்கு அவர் சொல்றாரு, உன்னுடைய அம்மா அப்பா உன்னை நல்லபடியா வளர்த்துக்கிறாங்க. ஏன்னா வேணும்னே தான் நான் லைட் ஆன் பண்ணி வச்சிருந்தோம், வேணும்னே தான் தண்ணியை திறந்து வச்சிருந்தோம், கொஞ்சம் கொஞ்சமா சொட்டு சொட்டுன்னு ஊத்துறதுக்கு. யாராவது ஒருத்தராவது வந்து அவங்க அது தேவையை உணர்ந்து அந்த நேரத்துல அதெல்லாம் ஆஃப் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். நீ ஒரு ஆள் மட்டும்தான் கரெக்டா அது எல்லாத்தையும் செஞ்ச. அதனால உன்னுடைய அம்மா அப்பா உன்னை நல்லபடியா வளர்த்துக்கிறாங்க, அதனால உன்னுடைய அம்மா அப்பாவுக்காக இந்த வேலையை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்பதான் தன்னுடைய மகனுக்கு அவனுக்கு புரிந்தது, அப்பா அம்மா கொடுக்குற ஒரு வேலையுமே ட்ரைனிங். அவங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையுமே நம்முடைய வாழ்க்கைக்காக ஒரு அனுபவத்தை கொடுக்குறாங்க, பயிற்சியை கொடுக்குறாங்க. ஆக அன்னை மரியாளும் அப்படித்தான் தன்னுடைய வாழ்க்கையில் கடவுள் கிட்ட இருந்து வந்த எல்லா வேலைகளையும் ஒரு பயிற்சியாக ஏற்றுக்கொண்டார். கடவுளை கஷ்டம் கொடுத்தாலும் சரி, ஓகே பரவாயில்ல, எவ்வளவு துக்கத்தை கொடுத்தாலும் சரி பரவாயில்ல, சோகத்தை கொடுத்தாலும் சரி பரவாயில்ல. ஒரு நாள் திடீர்னு இயேசு சொல்றாரு, என்னுடைய அம்மா யாரு, என்னுடைய கூட பிறந்தவங்க யாரு அப்படின்னாக்கா, கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதை செய்யறவங்க மட்டும்தான் என்னுடைய அம்மா அப்பா. ஆக அந்த நேரத்துல அன்னை மரியாளுக்கு ஒரு கண்டிப்பா நினைச்சிருக்கலாம், என்ன நான் இருக்கிறேன், அப்ப கடவுளுடைய வார்த்தையை கேட்கறவங்க மட்டும் தான் அப்பா அம்மான்னு சொல்ற, அப்ப நான் இல்லையா அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கலாம். ஆனா அந்த லிஸ்ட்ல கடவுளுடைய வார்த்தையை கேட்டு நடக்கிறவங்க லிஸ்ட்ல முதலாள யாரும் வருவாங்க, அன்னை மரியாள் தான் வருவாங்க. அதனால பிரச்சனை கிடையாது. ஆக அன்னை மரியாள் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி எல்லாத்தையுமே கடவுள் கொடுக்கின்ற பயிற்சியாக அதை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆக இப்ப நம்முடைய வாழ்க்கைக்கு வருவோம். அன்னை மரியாள் நம் ஒவ்வொருவருக்குமே ஒரு எடுத்துக்காட்டு. நம்முடைய வாழ்க்கையிலையும் பாருங்க, 1008 பேர் பேசுவாங்க நம்மளை பத்தி, இல்லாத பொழுது பேசுவாங்க, 1008 பேர் நம்மளுக்கு பிரச்சனை கொடுப்பாங்க. குறிப்பா நம்ம சொந்தக்காரங்களோ குடும்பத்தாளுங்களோ இல்ல ஃப்ரெண்ட்ஸுங்களோ நம்மளை பத்தி இஷ்டத்துக்கு பேசி நம்மளுக்கு பிரச்சனை கொடுப்பாங்க. எதிர்பார்க்காத பிரச்சனைகள்லாம் வரும், எதிர்பார்க்காத பிரச்சனைகள், திடீர்னு திருப்ப பிரச்சனைகள் வரும். ஒரு பிரச்சனை முடியறதுக்குள்ளே இன்னும் 2 பிரச்சனைகள் ஒண்ணா வந்து சேர்ந்துடும். ஆக இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, புரியாத ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக புரியாத வாழ்க்கையை வாழும்பொழுது எப்படி வாழணுன்றத அன்னை மரியாள் ஏற்கனவே நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துக்கிறாங்க. எப்படி கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அவருடைய சித்தப்படி நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். நம்முடைய சித்தப்படி கிடையாது, கடவுளுடைய சித்தப்படி வாழ்ந்தோம் என்றால் புரியாத விஷயங்களையும் கடவுள் நமக்கு புரிய வைத்து இந்த வாழ்க்கை நல்ல முறையில் வாழ நமக்கு உதவி செய்வார். ஆகவே அன்பார்ந்த மக்களை, அன்னை மரியாளுடைய வாழ்க்கையை நாம் ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் கடவுள் நம்மோடு இருக்கிறார், நம்மை பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இந்த உலகத்தில் வாழ்வோம். இறைவன் நம் ஒவ்வொருவரும் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன், உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத
போல என்னை புடமிட்டீர், அதனால் நான் சுத்தமானேனே. பொன்னாக விலக செய்தீரே, அதனால் நான் சுத்தமானேனே. பொன்னாக விலக செய்தீரே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. பொருத்தனங்கள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன், பொருத்தனங்கள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன். ஆராதித்து உம்மை உயர்த்துவே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. ஆராதித்து உம்மை உயர்த்துவே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லை. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. என் அலைச்சல்களை எண்ணி நீ கண்ணீரும் துருத்தியில், என் அலைச்சல்களை எண்ணி நீ கண்ணீரும் துருத்தியில் வைத்து நன்மை செய்பவரே. நம்புவேனா எல்லா நாளிலும், அதை வைத்து நன்மை தருபவரே. நம்புவேனா எல்லா நாளிலும், உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே,
நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன், உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. ஆமெசுவே. உம்மை நம்பி இருக்கிற சுவாமி, உம்மை தான் எதிர்நோக்கின்றேன் கர்த்தாவே. உன் பிரசன்னத்தில் நான் வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன் கர்த்தாவே. என் ஜெபத்தை கேட்பவரே, என் விண்ணப்பத்தை கேட்டு பதிலளிப்பவர் நீரே சுவாமி. நற்கருணை நாதரே, நம்ம எல்லாம் வேதனைகளும் துன்பங்களையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து உம்மை ஆராதித்து துதித்து உம்மை போற்றுகிறோம் கர்த்தாவே. நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதியும் என்று இந்த கிறிஸ்து ஜோதி தியான இல்லத்தில் இருந்து உம்மை கூக்குகின்றோம் கர்த்தாவே, உம்மை அழைக்கின்றோம் கர்த்தாவே. அப்பா, உம்முடைய தயையும் கருணையும் நமக்கு தேவையானவை. நம்ம எல்லாரையும் ஒப்பு கொடுத்து உம்மை துதித்து ஆராதிக்கின்றோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.